நம்மெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர் நம்மளை கேள்வி கேட்டுருவாங்களோங்கிற பயத்திலேயே தான் ஸ்கூலுக்கு போவோம். ஆனா இப்ப ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பசங்க கேள்வி கேட்டுருவாங்களோங்கிற பயத்திலேயே தான் வராங்க. ஏன்னா இவனுக்கு கேட்கிற கேள்விகள் ஒவ்வொன்றும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல டீச்சர்ஸை கேள்வி கேட்டே வேலையை விட்டு அனுப்புன பச்சிலம் பாலகர்கள் தான் நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. இது கலாட்டா கிட்ஸ், குழந்தைகளின் ராஜ்யம். நம்ம கலாட்டா கிட்ஸ்ல மொத்தம் 3 ஃபேமிலி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் சொல்வதெல்லாம் உண்மை, அடுத்ததா ஒய் திஸ் கொலவெரி, மூணாவதா ஆகா என்ன பொருத்தம், நாலாவதா லக்கா கிக்கா. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்டான சொல்வதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தினா ஒரு ஏவி ப்ளீஸ். பொறுப்பானி இருக்காத சொதப்பி வை, வெக்கத்தை வேணான ஓட்டி வை, நெஞ்சோட நீங்காம ஒட்டி வை, முட்டாய் முத்தத்தை வாயோட வை வச்ச வை வை வை, கலாச்சி வை, கருப்பானி வாயன கலாச்சி வை. பேர் என்னம்மா? சஞ்சனா. சஞ்சனா என்ன படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்லடா? SBOA. ரொம்ப வாய் பேசுவியாமே வீட்ல நீ. அப்படியா சஞ்சனா? உனக்கே தெரியுது அது. முட்டாய் முத்தத்தை வாயோட வை வச்ச. வீட்ல நிறைய டாய்ஸ் வச்சிருக்கியா? எத்தனை டாய்ஸ் வச்சிருக்க நீ? கவுண்ட் பண்ணல. கவுண்ட் பண்ணலையா? சரி, கலாட்டா கிட்ஸ் பாத்திருக்கியா நீ? பாத்திருக்கேன் நிறைய தடவை. சரி, எல்லாருமே ஷோ பாட்டு தான் வந்திருக்கீங்கல்ல? ஆமா. அப்ப எங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸி தான். ஆரம்பிச்சலாமா ஷோவை? ஆரம்பிச்சிடலாம். ஓகே. நம்ம கலாட்டா கிட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற ரவுண்ட் சொல்வதெல்லாம் உண்மை. சஞ்சனா, என்ன சஞ்சனா தலையில? இந்த பல்பு என்ன பண்ணும்? தப்பு பண்ணும். பல்பு தப்பு பண்ணுமா? இல்லையே, பல்பு தப்பு பண்ணாது. நீ பொய் சொன்னா அந்த பல்பு எரியும். சரியா? சரி, சஞ்சனாக்கு பொய்னா என்னன்னு தெரியுமா? தெரியும். என்னது பொய்னா? பொய்னா 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 குழந்தையா இல்ல இது குழந்தை மாதிரி நடிக்குதா? சரி, ஸ்கூல் போக பிடிக்குமா? பிடிக்காது. ஏமா? ஏன்னா டெய்லியும் படிக்க சொல்லுவாங்க. ரைட்டு. ஆக மொத்தம் இது வரைக்கும் இங்க வந்த எந்த குழந்தைக்குமே ஸ்கூல் போறதுங்கிறது பிடிக்காத விஷயமா தான் இருக்கு. சரி, என்னைக்காவது பல்லு விளக்க மாட்டேன்னு நடமுடிச்சிருக்கியா வீட்டுல? டெய்லியுமே அதான் பண்ணிருக்கேன். என்னமா டெய்லியும் பல்லு விளக்குறத ரொம்ப பெருமையா சொல்றியா? டெய்லியும் பல்லு விளக்க மாட்டியா? ஏன் உனக்கு பிரஷ் பண்ணா பிடிக்க மாட்டேங்குது? அப்பதான் நம்ம சிரிச்சா த்ரிஷா மாதிரி இருப்ப. கதை உடைச்சிட்டு உப்பு இருக்கா புளி இருக்கான்னு போலாம்ல. சரி, இப்போ வீட்டுல அப்பா டிவி பார்க்கும்போது ரிமோட் கேட்டு அடம் பிடிக்கிறியாமா? அப்படியா? ஏமா அப்படி பண்ற? மேட்ச் யாருமே கேட்க மாட்டாங்க. அப்பா ஒண்ணுங்க பார்ப்பாங்க. எப்ப பாரு மேட்ச் பாட்டே இருக்காரா? சில்ட்ரன்ஸ் தானே பார்க்கணும். ஆமா. பெரியவங்க எல்லாம் பார்க்கணும். என்ன தவிர பெரியவங்க பார்க்க கூடாது? வீட்டுக்கு வந்தோமா சாப்பிட்டோமா தூங்கினே இருக்கணும். நான் தான் டிவி பார்க்கணும். ஓஹோ, ஏன் சார் புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் ஒரு சீசன் தான் சார், சும்மா எப்பவுமே எல்லாம் கிடையாது. என்னம்மா பாரு, பாவம் எப்பவுமே கிடையாது. அவன் சீசன் தான் பாப்பாரு, அப்புறம் படுத்து தூங்கிடுவாரா நீ சொன்ன மாதிரியே. இப்படி கை வையே. இனிமே அப்பா அம்மா கிட்ட நல்ல பிள்ளையா நடந்துப்பேன். நல்ல பிள்ளையா நடந்துப்பேன். பொது இடங்களுக்கு வந்தா இந்த மாதிரி அப்பட்டமா உண்மைகளை பேச மாட்டேன். முடியாது. நான் உண்மையதான் பேசுவேன். ஐயோ ஐயோப்பா, என்ன ஒரு குழந்தைடா. கை தட்டுங்க, கை தட்டுங்க. நீ சொல்ற உண்மையினால உங்க அப்பா அம்மா அடி வயித்துல அடுப்பெரியுது. என்னத்த சொல்ல போறாளோன்னு. சரி, சாக்லேட் எடுத்துக்கோ. உனக்கு எவ்வளவு சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு அப்புறம் அப்பாக்கு அம்மாக்கு பாட்டிக்கு தாத்தாக்கு. ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து வந்திருக்கியா? தாத்தாக்கு வேண்டாம், அண்ணா அவனுக்கு உடம்பு தெரியல. சுகர் பேஷண்ட் அவரு. எப்படி இது எல்லாத்தையும் நீ தான் நிக்க போற? அரிசனாக்கு
அதுக்கப்புறம் காட்டி அண்ணாக்கு, ஆ, அதுக்கப்புறம் திரும்ப பெருமா கொடுத்து, ஆ. அம்மா இதை நம்பி இன்னும் 2 3 குழந்தைங்க இருக்குமா? எனக்கு போமா. உன் ஃபேமிலி ரொம்ப பெருசா போதும் போதும். இப்போ ஏரியாவில் இருக்கவங்க அத்தனை பேத்துக்கு எடுத்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச்மா. கைதட்டுங்க. நம்ம சஞ்சனாவை தொடர்ந்து அடுத்ததா வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? முகேஷ். முகேஷா? என்ன படிக்கிறீங்க முகேஷ்? செகண்ட். நைட்டு தூங்கலையா நீங்க? ஏன் டல்லா இருக்கீங்க? நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். ஏம்மா ஏன் டயர்டா இருக்கீங்க? நான் காலைல சீக்கிரம் வந்துட்டேன். அதனால டயர்டா இருக்கீங்களா? பலம் இருக்குதம்மா புது பணமும் தருதம்மா அனுபவிடா என்றே தான் ஆண்டவனும் தந்தா. நல்லா டான்ஸ் ஆடுவல நீ? அப்படியா? ஆண்டவனும் வந்தா. ரோசா ராசா வந்துல சாப்பாட டமம் டமகு டம் டம்மா நான் தில்லாலங்கடியாமா மனம் துடிக்குதம்மா ஒரு ஆட்டம் போடலாமா ஜமக் ஜமக் ஜம் ஜம்மா என் ஜோலி ஜாலி தாமா பலம் இருக்குதம்மா புது பணம். ஷோ ஆரம்பிக்கலாமா? முகேஷ் ஸ்கூல்ல பயங்கரமா குறும் பண்றியா? எல்லா டீச்சரும் முகேஷ் மேல பயங்கர கம்ப்ளைண்டா வீட்ல? இல்ல, என்ன லைட்டா கம்ப்ளைண்ட் பண்றேன். அதான் லைட் எரியுது. லைட்டா கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? இல்ல நீ எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்கிட்டே பேசிட்டு இருக்கியாமே கிளாஸ்ல? சில டைம் பேசுவேன், டைம் ஃப்ரீயா இருக்கும்போது. என்ன பேசுவ? ஏதோ ஒரு சும்மா பேசிட்டு இருப்பேன். ஜாலியா? தூங்குறியா கிளாஸ்ல? இல்ல, நான் வீட்டுல தூங்கிருக்கேன், நிறைய வாட்டி தூங்கிருக்கேன். ஸ்கூல்ல தூங்குறியா? ஒரு நிமிஷம் கண்ண மூடிட்டு எழுந்துச்சு. பக்கத்து சொல்லுவியா டே ஒரு நிமிஷம் தூங்கிக்கிற எழுப்புறா அப்படின்னு? யாரும் சொல்ல மாட்டாங்க, நானே எழுந்துச்சு. நீ எழுந்திருச்சிருவியா? நல்லா படிப்பியா? கொஞ்சம் நல்லா படிப்பேன். எவ்வளவு கொஞ்சம் படிப்ப? இவ்வளவு படிப்பியா? பெரிய படிப்பு தாண்டா. செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு அது போதும். ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசை உனக்கு? எனக்கா சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியரா? ஏன் அப்படி? ஏன்னா சிவில் இன்ஜினியர்னா இது எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் நான் பார்க்கலாம்ல. சரி 1000 ரூபீஸ் நோட் பார்த்திருக்கியா நீ? பார்த்துருக்கேன். எப்படி இருக்கும்? அதுல காந்திஜியோட போட்டோ ஒட்டி 1000 ருபீஸ்னு மேல எழுதி இருக்கும். அப்புறம் கேட்டுட்டு ஆசம். சரி என்ன அப்பாவெல்லாம் அடிக்கிறியாமா வீட்டுல? அப்பாவை அடிக்கிறியா? சொல்றாரு அவரு எப்ப பாரு அடிச்சுட்டே இருக்காங்க என்ன அப்படின்னு. இல்ல, நான் அடிக்கிறதுன்னா நான் தலைகள் நின்று ஸ்லிப் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அவர் மேல. அது அடிக்கிறது மாதிரி சொல்லின்னு வரும். அதனாலயா? ஆனா நீ போப்பஸா அடிக்கிறது இல்ல, ஒரு விளையாட்டுக்கு அடிக்கிறது தான். அதை போய் அவர் சீரியஸ் எடுத்தா நம்ம என்ன விட முடியும் இல்ல? சரி அப்படி கை வச்சுக்கோ. இனிமே அப்பாவை அடிக்க மாட்டேன், பொண்ணுங்க கிட்டயே பேசிட்டு இருக்க மாட்டேன், அப்பப்ப பசங்க கிட்டயும் பேசுவேன். தேங்க்யூ சோ மச். சாக்லேட் பிடிக்குமா? பிடிக்கும், ஆனா 2 எடுத்துக்கிறேன். ஏமா? எவ்வளவு வேணுமே எடுத்துக்கோ. உனக்கு எவ்வளவு பிடிக்குமோ, எவ்வளவு சாக்லேட் பிடிக்குமோ அவ்வளவு எடுத்துக்கோ. 2 போதும். ஏன்? நானும் என் தம்பி இருந்தா இருக்கும். அப்படியா? தேங்க்யூ சோ மச்மா. கைதட்டுங்க. முகேஷ் தொடர்ந்து அடுத்ததா சொல்லதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னடா? சாதனாஸ்ரீ. என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே. வீட்ல என்ன பண்றீங்க நீங்க? கிளி நிறைய வச்சிருக்கீங்களாமா உங்க வீட்ல? ஆமா. எனக்கு ஒன்று கொடுக்குறியா? என்ன கிளி வச்சிருக்கீங்க? லவ் பேர்ட்ஸ். லவ் பேர்ட்ஸா? பேர்லாம் வச்சிருக்கியா உங்க கிளிக்கு? இல்ல. இல்லையா? உனக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப? பேர்ட்ஸ் பிடிக்குமா? டாக்ஸ் எல்லாம் பிடிக்காதா? கேட்டு முன்னா பிடிக்குமா? யார் முன்னா? நீங்க. நல்லா சமைப்பியாமே நீ? அப்படியா? வீட்ல தனியா உனக்குன்னு ஒரு கிச்சன் இருக்கா? ஆமா. என்ன சமைப்ப வீட்ல? கீரை சாதம், ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி. நீ சமைப்பியா அதெல்லாம்? கலாட்டா கிச்சன்ல என்ன பண்ணுவோம்? நீங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆன்சர் சொல்லணும்.
நீங்க பொம்மை வச்சிருங்க. அப்ப வந்து க்ளூ கொடுக்கணும். நான் அப்பா வந்து அது சொல்லணும். நான் போய் எடுத்து வரணும். ஓகே, அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இல்ல? அப்படியே அப்ப ஷோ ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் இல்ல? ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. சாதனா ஸ்ரீ, என்ன வீட்டுல பொய்யெல்லாம் சொல்லுவீங்களா? வாய்ட்டா சொல்ல. எல்லாருமே லைட்டு தான் இல்ல? சரி, டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது ஏதாவது பொய்யா காரணம் சொல்லிட்டு எந்திச்சு கிளாஸ் விட்டு வெளியே போயிருக்கியா? இல்ல. லைட் எரியுதே, பொய் சொல்றியா? நான் போய் சொல்ல. உண்மையா. சரி, எக்ஸாம்ல யார்ட்டையாவது கேட்டு எழுதிருக்கியா? இல்ல. சரி, ஓகே, கேட்டிருக்கேன். ஏன்னா பெருந்தன்மையா ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிறீங்க. சரி, ஓகே, கேட்டிருக்கேன். விட்டு அடிச்சிருக்கியா, அடிச்சது இல்லையா? லைட்டா. அப்படி சொல்லுங்க, அப்படி கை தட்டுங்க. மா, லைட்டா அடிச்சிருக்கிறாங்களா? வீட்டுல எங்கேயாவது வெளியே கூட்டு போக சொல்லி அழுவியா? இல்ல. ஆமா. பாத்தியா, அதான் பொய் சொன்னாதான் அந்த லைட் எரியும். பொய் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும் சொல்லணும். எங்க கூட்டு போக சொல்லி அடம் பிடிப்ப? பீச். பீச்சுக்கா? எதுக்கு பீச் போகணும்னு தோணுது உனக்கு? டாய்ஸ் வாங்கலாம். அப்புறம் இந்த பெரிய அப்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஜாலியா சாப்பிடும். ஜாலியா சாப்பிடலாம்ல? சரி, உனக்கு வீட்டுல வேற என்ன விஷயங்கள்லாம் பிடிக்கும்? என்னென்ன பண்ணுவ? டிவி பார்ப்ப, மியூசிக் கேட்ப, அந்த மாதிரி? படிக்கிறது. இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணித்தானே வேண்டாம், அதுவும் படிக்கிறது தானே. ஓ, நீங்க வீட்டுல என்ன பேசணுங்கிறதெல்லாம் எழுதி படிச்சுட்டு தான் வந்திருக்கீங்களா? இல்ல, கொஞ்சம் தான். கொஞ்சம் தானா? வேற என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க ஷோக்கு வரக்கு? சமயபத்தம்மை கிட்ட ஏந்திக்கிட்டா வந்தேன், பிடிச்ச சாமி கிட்ட. சாமி கிட்டியா? என்னன்னு? நான் ஷோல ஜெயிக்கணும். ஜெயிச்சு என்ன பண்ணுவோமா? ஜெயிச்சா ஹாப்பி, ஜெயிக்கனாலும் கொஞ்சம் ஹாப்பி. ஜெயிச்சாலும் ஹாப்பி, ஜெயிக்கலனாலும் ஹாப்பி தான்ல? இப்படி கை வச்சுக்கோமா. இனிமே குறும் பண்ண மாட்டேன், குறும் பண்ண மாட்டேன், நல்லா படிப்பேன், நல்லா படிப்பேன். முன்னா நான் ரொம்ப அழகா இருக்காரு. நான் சொல்லுவா, எங்க தச்சுக்க எப்ப பார்த்தாலும் முன்னா பின்னா சொல்லிட்டே இருப்பாங்க. யார் அது? தச்சுக்கா? யார் அது? தச்சுக்கா எங்க இருக்காங்க? அவதான் சொல்வா. என்னன்னு? முன்னா பின்னான். முன்னா பின்னாவா? அவங்கதான் ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னே தெரியாம நீங்க பாட்டு கிண்டல் பண்றது இல்ல? சரி, சாக்லேட் பிடிக்குமா? சரி, எடுத்துக்கோ. உனக்கு எவ்வளவு சாக்லேட் வேணுமோ எடுத்துக்கோ. 1 2. ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம கலாட்டா கிட்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்ட் வாய் திஸ் கொலவரி. இந்த ரவுண்ட்ல என்ன பண்ணுவோம்னா, பொதுவா இந்த வீட்ல நாசூக்கா பேசுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். மூணாவது மனுஷங்க யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாம அதே சமயத்துல நம்ம கன்வே பண்ண வேண்டிய விஷயத்த ரொம்ப நாசூக்கா சொல்லுவோம். சோ அந்த மாதிரி நாசூக்கா பேசுற ஃபேமிலி தான் இந்த ரவுண்ட்ல அதிகமா மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. சோ அந்த விதத்துல ஃபர்ஸ்டா நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ண போறது சாதனான் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் देम. छुपा के लाई तेरे लिए दुनिया से नजरें चुरा के पीछे हुआ आगे मेरे खाई, तू ही बता जाऊं मैं कहां, मुझको दुआ किसकी लगी भाई. சஞ்சனான் ஃபேமிலி, உங்க பேர் சொல்லுங்க சார். ரமேஷ். ரமேஷ், என்ன பண்றீங்க? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இப்போ என்னன்னா, உங்க ஃபேமிலிக்கு மொத்தம் 5 திங்ஸ் நான் கொடுப்பேன். ஒருத்தங்க இங்க இருக்கணும், ஒருத்தங்க அந்த ரூம்குள்ள போயிடணும். சரியா? உங்களுக்கு எக்ஸாக்டா 2 minutes தான் டைம். அதுக்குள்ள கண்டுபிடிக்கணும். க்ளூ வந்து நீங்க டைரக்டா கொடுக்க கூடாது. அடுத்ததா கையில என்ன பொருள் வச்சிருக்கீங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. யார் இங்க இருக்க போறா, யார் உள்ள போறா, சஞ்சனா முடிவு பண்ணுவா. யாருமா? அம்மா கூட்டு போறியா? சரி, ஓகே, கூட்டு போய்க்கங்க. ரமேஷ், நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாத்துடலாமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். இப்போ உங்களுக்கான அந்த 5 திங்ஸ் வந்துருச்சு. ரெடியா? Your time starts now. இன்டர்வியூக்கு யூஸ் பண்றது, சேல்ஸ்மேன் அதிகமா எப்ப போனாலும் டெய்லி போனாலும் கழுத்துல கட்டுறது. கழுத்துல கட்டுறது தாயத்து. டை டை. சீக்கிரம் அதான். டை எங்க இருக்கு பாரு. ஓ, அடுத்து அப்படி கண்டுபிடிக்க முடியல, அடுத்த க்ளூ போயிடுங்க.
நெக்ஸ்ட் ராஜா வந்து யூஸ் பண்றது போர்ல. குதிரையா? ஏய் போர் போர்ல யூஸ் பண்றது வில் சாவடிக்கிறதுக்கு. வில்லம்பு சாப்பிடுறா. ஆஹா இல்ல அந்த டை எடுத்துக்கோ. அவன் டை 40 seconds இது ஆச்சு. வால் 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 ஒண்ணு கண்டுபிடிச்சீங்க. டோருக்கு பார் வால். அப்படியே சட்டை மாட்டுறது சட்டை மாட்டுறது அருமை, ரெண்டு சட்டை மாட்டுறது. புரியல. சட்டை அயன் கசகாம இருக்கிறதுக்காக மாட்டுறது. ஹேங்கர் 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 எடு ஹேங்கர். சூப்பர். 1 minute ஆச்சு. 1 minute இருக்கு. அப்புறம் மழை காலத்துல வர ஒரு சின்ன அனிமல். அனிமலா? புரியல. மழை காலத்துல வர ரெப்டைல். சொல்லுங்க. கிணத்துல இருக்கும். தவளை ஃப்ராக். ஆமா ஃப்ராக் இதோ அங்க இருக்கு பாரு கன் பக்கத்துல ஃப்ராக் இருக்கு பாரு அங்க பாரு யானை அங்க பாருமா, அங்க பாரு. ரைட்ல திரும்ப. சூப்பர். இன்னும் 30 seconds இருக்கு. நெக்ஸ்ட். அப்புறம் நல்ல ஸ்மார்ட்டான ஹீரோ. நடிச்சு தான் காட்டுவார், வழியே இல்ல. ஸ்மார்ட்டான ஹீரோனா எல்லா ஹீரோ ஸ்மார்ட்டா இருப்பாங்க. கை கால் மாதிரி அது ஒரு உறுப்பு. கை அம்மா. ஆமா ஆமா. என்ன ஆமாமா? என்னது? ஹீரோ ரஜினியா? கை கால் மாதிரி அது ஒரு உறுப்பு அவனுக்கு. இன்னும் டைம் அப். ஜெயந்தி அந்த ட்ரே எடுத்துக்கங்க. அப்படியே உங்க குழந்தை அந்த லாஸ்ட் எடுத்தீங்க பாருங்க, அதை அப்படியே கீழே வச்சிருங்க. வாங்க. நீங்க எவ்வளவு திங்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பாப்போம். என்ன க்ளூ கொடுத்தீங்க இதுக்கு? போர்ல யூஸ் பண்றது ராஜா சாவடிக்கிறதுக்கு. சாவடிக்கிறதுக்கு. பிளசண்டா இருந்துச்சு கேக்குறதுக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்க. 10. அடுத்ததா சட்டை தங்க போறது. சட்டை தொங்க போறது. ரைட். 20. சேல்ஸ்மேன் யூஸ் பண்றது. டை 30. ஃப்ராக் இது மழை காலத்துல வர ரெட்டை. ஓகே 40. அடுத்ததா ஸ்மார்ட் ஹீரோனாரு. அது என்ன கை கால் உறுப்புனாரு. டேலண்ட் சொன்னா அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாரு, அவர் ஒத்துக்க மாட்டாரு. அதனால உறுப்புன்னு ஃபீல் பண்ணிருக்காருங்க. நீங்க தான் பொறுப்பா கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகே சார், கொடுங்க. மொத்தமா நீங்க 40 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. சஞ்சனாவை தொடர்ந்து அடுத்ததா Why This கொலவரியில வர போறது முகேஷ் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. This is for VG. கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவன் போல ஒரு கிறுக்கனும் பிறந்ததில்ல. யாஹூ பண்ணி பார்த்தும் இவனை போல எந்த கிரகத்திலும் இன்னொருத்தன் கிடைக்கவில்லை. நான் கிட்ட வச்சு பார்த்து ஓகே சொன்னானே. ஷாப்பிங் கிட்ட ibet.com கூட்டி போனானே. மூவி கேட்டேன் யூடியூப் போட்டு பாப்கார்ன் தந்தானே. டான்ஸ் கிளாஸ் போறியா முகேஷ்? ஆமா. எத்தனை நாளா? நான் நிறைய நாளா போயிட்டு இருக்கேன். நிறைய நாளா? நீ வரும்போது இப்படி போதே நான் யோசிச்சேன் ரொம்ப பெருசா பண்ண போறான்னு. சார் உங்க பேர் சொல்லுங்க. ராஜேஷ். ராஜேஷா? பையனை டான்ஸ் கிளாஸ்க்குலாம் கொண்டு போய் விட்டுறீங்கல்ல? சார். இப்படி பண்றீங்க, அது பேர் என்ன முகேஷ்? B-boy. அப்படியா? நீங்க இது மாதிரிலாம் பண்ணுவீங்களா வீட்ல? நல்ல வேலை. அம்மா நீங்க என்ன சார் பண்றீங்க? சிவில் இன்ஜினியரா இருக்கேன் சார். சிவில் இன்ஜினியராவா? சரி, இப்போ உங்களுக்கு மொத்தம் 5 திங்ஸ் கொடுப்போம். 2 minutes டைமும் இருக்கு. ஒருத்தங்க இங்க இருக்கணும். உள்ள ஒரு பிளே ஏரியா இருக்கு, அதுல ஒருத்தங்க போயிடணும். க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கணும். யார் இங்க இருக்க போறா, யார் உள்ள போறா? அப்பா இங்க இருக்கணும், அம்மா கூட நான் போறேன். அம்மா கூட நீ போறியா? அப்பா விட்டுட்டு போயிருங்க, அப்படியே கதை வந்து வெளியே போயிருவீங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். போங்க. ராஜேஷ், நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பார்த்தலாமா? ஆரம்பிச்சலாமா? ஓகே, your time starts now. கொடுங்க சார் க்ளூவா மானவரியா? விஸ்வேஷாக்கு பிடிச்சது பால். முகேஷ் பால் எடு. இல்ல வேற. பேட். வாவ், பேட் கிரிக்கெட் பேட் எங்க? முகேஷ் அங்க இருக்கு பாருடா. அடுத்த க்ளூ கொடுங்க. பிரசன்னா. பிரசன்னா. ஓ, இது வல்லவா க்ளூ? பிரசன்னானா? இப்ப ரீசெண்டா நம்ம டிவில பார்த்தது. ஏங்க நந்தினி, ஓ சாரி. என்ன ஓ சாரி? போச்சு, அது 10 மார்க் அவ்வளவு எலிமினேட் பண்ணிட்டோம். இங்க இருக்கு. ரைட், நீங்க வந்து எடுத்துக்க கூடாது, அது தப்பு பண்ணிட்டீங்க, அதனால அதை அப்படியே எலிமினேட் பண்ணிட்டோம். சரி. 50 செகண்ட்ஸ் ஆச்சு. அடுத்த க்ளூ பிரசன்னா. ஸ்னேகா ஹீரோயினா? ஹீரோயின். ஸ்னேகா எடு முகேஷ்.
1 மினிட் ஆச்சுன்னு 1 மினிட் தான் இருக்கு. இல்ல எனக்கு இந்த இடத்துல இருந்து தெரியும். கீழே கீழே ஊர்ந்து போறது. ஏங்க ஸ்னேகா இருந்தா வேணா குரங்கு பொம்மை எடுத்துட்டீங்க. முகேஷ் நீ இருக்கு அதுக்கு முன்னாடி இருக்க போட்டோ. crocodile எடு. இல்ல அதான் பாம்பு தான் அவன் எடு. எடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்தது ஐயோ உனக்கு ஆப்போசிட்ல இருக்க பிங்க் கலர் ஃப்ரேம் எடு. போட்டோ ஃப்ரேம் எடு. இங்க இருக்கு பாரு பாம்பு பக்கத்துல இன்னும் 40 அது எடு செகண்ட். டக்குனு எடு. இதுவா அது இல்லடா ஃப்ரேம் போட்டோ Yes, ஃப்ரேம். ஸ்னேகாடா. பாம்பு எடுத்துட்டு வந்து இங்க வச்சிரு. ஸ்னேகா. அடுத்த க்ளூ. இது விஸ்வேஷாக்கு ரீசெண்டா வாங்குனது. அப்பப்ப கால்ல போடுறது. விஸ்வேஷா கால்ல போடுறது. ஷூ. ஷூ எங்க இருக்கு? இல்ல வேற சாக்ஸ். சாக்ஸா? இல்ல கொலுசு. இல்ல மோதிரம். செப்பல் எடு. right. செப்பல் எடு. உன் பக்கத்துல இருக்கு எடு. இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஷூ பக்கத்துல இருக்கு பாரு. டக் பக்கத்துல இருக்கு. இந்த பக்கம் ரைட் லெஃப்ட் சைடு பாரு. இதோ இருக்கு பாரு. அம்மாவை அழுக எடு வைக்காம எடு முகேஷ். கையில எடு. வெயிட். டைம் அப். வெயிடா. முதல்ல வாங்க சார். என்ன சார் இது? கீழே ஊர்றது. கீழே ஊர்றதா? ரைட்டு. அடுத்ததா? விஸ்வேஷாக்கு ரீசெண்டா வாங்கி கொடுத்தது கால்ல போடுறது. அருமை, கண்டுபிடிச்சிட்டீங்க. செருப்பு. வேற பேட். ஆர்வ கோளாறுல ஓடி போய் எடுத்துட்டு வந்துட்டீங்க. சொல் பேச்சு கேளாமைனால அந்த 10 மார்க் போச்சு. சோ மொத்தமா உங்களுக்கு 5 திங்ஸ் கொடுத்தோம், 2 கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதனால 20 மார்க்ஸ். முகேஷை தொடர்ந்து அடுத்ததா வைதிஸ் கொலவரியில சாதனா ஸ்ரீ அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் देम. 555 கலாச்சி 5 கருப்பாணி வாயன்ன கலாச்சி 555 சொதப்பி 5 பொறுப்பாணி இருக்காத சொதப்பி 5 வெக்கத்தை வேணான ஓட்டி 5 நெஞ்சோட நீங்காம ஒட்டி 5 முட்டாளி முத்தத்தை வாயோட வாய் வச்ச 555 கலாச்சி 5 கருப்பாணி வாயன்ன கலாச்சி 555 சொதப்பி 5 பொறுப்பாணி இருக்காத சொதப்பி 5 சாதனா ஸ்ரீ, உன் நடனமும் நளினமும் பார்க்கும்போது நாக்கு தள்ளுது எங்களுக்கெல்லாம். உங்க பேர் சொல்லுங்க சார். குரல் அமுதன். குரல் அமுதனா? அழகான தமிழ் பெயர். உங்க பேரு? ராதிகா குரல் அமுதன். ராதிகா குரல் அமுதனா? சரி, அப்படி சிரிச்ச மாதிரியே யார் உள்ள போறாங்க, யார் இங்க இருக்க போறா? அப்பா. அம்மா தள்ளி கிள்ளி விட்டாதம்மா, இருமா. அப்பாவா? ஏன் அம்மா இங்க இருக்கட்டுமா? ஏமா? நம்ம கொஸ்டின் சார் அவன் சொன்னாங்க அப்பா சொல்லாரு என்கிட்ட. ஓ புரியுது. அம்மா சொன்னாங்கன்னா அப்பா எப்படி இருந்தாலும் தட்டி பேச மாட்டாரு, பண்ணிதானே ஆகணும். அருமையான குழந்தையா இருக்கே. அப்படியே போயிரு. ஃபேமிலி பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற. ராதிகா, நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாத்துருமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். சோ நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் இதுக்குள்ளதான் இருக்கு. ரெடியா போயிடலாமா? Your time starts now. சாதனா வந்து ரொம்ப அடிக்கடி புக்ல ஒண்ணு பண்ணிட்டே இருப்பா. அது என்னது? தூங்குறது. சரி. வரையறது. நான் அடிக்கடி டிஃபன் ஒண்ணு செய்வேன். அது என்னது? பில்டிங் செட். டிஃபன் செய்வேனே. அவர் இட்லி பத்தி பேசுறாரா? டிஃபன் நான் அடிக்கடி செய்யற டிஃபன். ஒண்ணு போட்டு திரட்டுவனே. புரட்டுவீங்களா? சரி, அதை விட்டுருங்க. நம்ம நைட்ல பாக்குறது என்னது? ஒரு அனிமல். crocodile. கண்டுபிடிச்சீங்க. அப்பாடா, 450 க்ளூக்கு அப்புறமா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அடுத்து இடுப்பு ஆட்டுறவங்க. சிம்ரன். என்னங்க இது? சிம்ரனா? ஆமா, அவளுக்கு தெரியாது சிம்ரன் யாருன்னு. குழந்தைக்கு எப்படிங்க தெரியும்? உங்களுக்கு தானே தெரியும். அது இல்ல, இது 50 செகண்ட். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது பாருங்க. நம்ம ரைட்டிங் எழுதுமே. என்னது ரைட்டிங் எழுதுவோமே? 50 செகண்ட்ஸ் ஆச்சு. சாக் பீஸ் எழுதுறது. போர்டு. இருக்கு பாருங்க. அதுல சின்னதா இருக்கு பாருங்க. சாதனஸ்ரீ கால் கிட்டே இருக்கு. கால் கிட்டே இருக்கு சாதனஸ்ரீ. ஓகே. ஸ்லேட் ரைட். ஓகே. சாதனா வந்து பிரைஸ் வாங்குனால ஃபர்ஸ்ட் எடுத்தது ஏதோ பண்ணுவாளே. டிராயிங் எதனா பண்ணுவாங்க. அங்க இருக்கு பாருங்க. ரைட். 1:20. சீக்கிரம் அடுத்தது. நைட்ல நான் ஒன்னு செய்வேனாங்க.
இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கு. இன்னும் 30 அது செகண்ட்ஸ். வந்து என்ன கலர்ல இருக்குன்னா பாட்டில் கலர்ல இருக்கு. அவரோட பாட்டில் கலர்ல இருக்கு. ஏங்க உருட்டி புரட்டினா உருட்டி சொல்றாங்க. செய்வாங்களே, உருட்டி செய்வானங்க நைட்ல. சப்பாத்தி மாவு. இங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. அது எங்க? வெரி குட். சூப்பர். இன்னும் 10 செகண்ட்ஸ் இருக்கு. அவளுக்கு தெரியாது அது. இது பாட்டு தெரியாது. இந்த போட்டோ காட்டு சார். இந்த எல்லோ போட்டோ, இந்த 3, போட்டோ காட்டு. பிங்க் போட்டோ. 2 டைம் அப். வாங்க குரல் அமுதன். கொடுங்க, ஒவ்வொரு க்ளூவா எடுங்க. நைட்ல பாக்குறது சார் அனிமல்ஸ் எப்படி சார் தினமும் நைட்டு crocodile பார்த்தா தூங்குறீங்க? டிஸ்கவரியில நாங்க அலிகேட்டர் அந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும். ஓகே 10 மார்க்ஸ். அப்புறம் நைட்ல உருட்டி டிஃபன் செய்யறது. உருட்டுறது புரட்டுறதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க, கடைசியா கண்டுபிடிச்சிட்டீங்க. 20 மார்க்ஸ். அவ எழுதுறது சார். 30 மார்க்ஸ். அவ அந்த கலர் அடிக்கிறது. 40 மார்க்ஸ். சிம்ரன் இது பாட்டுறது. இது பாட்டுறதுன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்கு எக்ஸாக்டா இது பாட்டுறதுனால எல்லாருக்குமே தெரியுமே சிம்ரன். அப்படி வாங்க, அதை விட்டுறீங்க. மொத்தம் 5 திங்ஸ், 5மே கண்டுபிடிச்சிட்டீங்க. 50 மார்க்ஸ். இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்ட் ஆஹா என்ன பொருத்தம். இப்ப இருக்க குழந்தைகளுக்கு டேஸ்ட் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா மாறிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு அவங்களோட பெற்றோர்களும் அப்டேட் ஆயிருக்காங்களாங்கிறத பாக்குறதா இந்த ரவுண்டு. இப்ப நம்ம கூட சஞ்சனா இருக்காங்க. சஞ்சனா, உன்கிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன், சரியா? நீ ஆன்சர் பண்ணிட்டே வரணும். அதுக்கப்புறமா அவன் அப்பா அம்மாவை கூப்பிட்டு அதே 5 கொஸ்டின்ஸையும் கேட்பேன். நீ சொல்ற மாதிரியே அவங்களும் ஆன்சர் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க் கொடுப்போம், சரியா? கேட்கலாமா கொஸ்டின்ஸ்லாம்? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உன் ஸ்கூல் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அப்பா அம்மா, சரியா, உன் எந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூட்டு போவாங்க? ஸ்ரீகிருஷ்ணா அவங்க வீட்டுக்கு தான் கூட்டு போவாங்களா? சரி, அடுத்ததா ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா என்ன சொல்லி அனுப்புவாங்க? பாக்ஸ் தொலைக்காதன்ட்டு. பாக்ஸ் தொலைக்காதன்னு சொல்லுவாங்களா? என்ன பாக்ஸமா தொலைப்பா? லஞ்ச் பாக்ஸா? பேக்கோட தொலைச்சிருங்க. பேக்கோட தொலைச்சிருவியா? ஏன் அப்படி? பிரச்சனையே இல்லை, பேக்கோட தொலைச்சிட வேண்டியதான். மறந்து போயிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினே இருந்தாங்க. இது வரைக்கும் எத்தனை தடவை அந்த மாதிரி பேக்கோட தொலைச்சிருக்க? 3 தடவை. 3 தடவை தொலைச்சிருக்கியா? சரி, ஓகே. அடுத்ததா உனக்கு பிடிச்ச டீச்சர் பேர் என்னம்மா? ஜெயந்தி மிஸ். சரி, யாரோட வெளியே போனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? அம்மாவோட. அம்மாவோடையா? அம்மாவோட எங்க போவ? கோயிலுக்கு. ஆ, அதுக்கப்புறம் ட்ரெஸ் வாங்குறதுக்கு. சரி, கோயிலுக்கு போவேன்னு சொன்னீங்களா? கோயில் என்னென்னமா இருக்கும்? சாமி இருக்கும். சாமி கும்பிடுவியா நீ போய்? என்ன வேண்டிப்ப சாமி கிட்ட? நான் நல்லா படிக்கணும்ட்டு. நல்லா படிக்கணும்னு சாமி வேண்டிப்பியா? அப்புறம் எனக்கு எந்த கனவும் வரக்கூடாதுன்னு. எந்த கனவு வரக்கூடாது வேண்டிப்பியா? ஏமா கனவு வரக்கூடாது வேண்டிப்ப? டெரர் கனவா வருதோ? ஆமா. என்ன மாதிரி வருது கனவு? பேய் வருது. பேய் வருதா? ஐயோ, நடுராத்திரி இல்லையா? எப்படி இருக்கு பேய் பாக்குறதுக்கு? கைய காமிச்சா என்னைக்குது? இருக்கு. கேவலமா இருக்கு. ஏய், கேவலமா இருக்கா? சரி, ஓகே. அடுத்ததா உனக்கு படம் வரைய தெரியுமாமா? டிராயிங்லாம் பிடிக்குமா? என்ன படம் வரைய அடிக்கடி? கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸா? உன் அப்பா அம்மாவெல்லாம் வரைவியா? சரி, உன் அப்பா அம்மா கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரமேஷ். யார்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம்? அம்மாட்டியா பாட்டியா? அப்பா கிட்ட. அப்பாட்டியா? சஞ்சனாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டுக்கு நீங்க அடிக்கடி கூட்டு போவீங்க? இல்ல இது வரைக்கும் கூட்டு போயிருக்கீங்களா? பக்கத்துல வந்து ஒரு ஃப்ரெண்டு, இவளோட ஃப்ரெண்டோட மம்மி கிம்மின்னு ஊசி போட்டுறான், பேசாம இரு. அவங்க சொல்லுவாங்க என்ன மம்மி? யஷ்வந்திங்கிறாங்க. யார் அது யஷ்வந்தி? அவளையும் நிறைய வாட்டி போயிருக்கா அவ வீட்டுக்கும். ஏய், அங்க என்ன ஆன்சர் பண்ண? ஸ்ரீகிருஷ். எனக்கு ஸ்ரீகிருஷ்ணன் யாரோ வீட்டுக்கு கூட்டு போனீங்களாமங்க? ஒன் டைம் போயிருக்கோம். ஒன் டைம் போயிருக்கீங்களா? 10 மார்க் போச்சா? ஏமாத்திட்டோமே. எப்படி கிரீஷ் தம்மா எப்படி வந்துச்சு? அடுத்ததா ஸ்கூலுக்கு போகும்போது உங்க குழந்தைகிட்ட என்ன சொல்லி விடுவீங்க? கேட்ல வந்து என்ன சொல்லி விடுவீங்க? வாங்க வாங்க சார், பொறுப்பான அப்பா சொல்லுங்க. லஞ்ச் பாக்ஸ் தான் லஞ்ச் பாக்ஸ் தொலைக்காம கொண்டு வா. இருமா, அவரு அப்பா சொல்ல லஞ்ச் பாக்ஸ் தொலைக்காமையா? லஞ்ச் பாக்ஸ் தொலைக்காம வா, ஒழுங்கா சாப்பிட்டு வா. நம்ம போறதே சாப்பிடுறதுக்கு தான். போற நல்லா சாப்பிடுற. இன்னும் பாக்ஸ் இருக்குது. ஆக்சுவலி லஞ்ச் பாக்ஸ் நீங்க. ஆனா நீ என்ன ஆன்சர் பண்ண? பாக்ஸ்.
லஞ்ச் பாக்ஸ். ஆக மொத்தம் உங்க பாப்பா பாக்ஸ்ன்னு சொன்ன காரணத்தினால லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், எல்லா பாக்ஸும் பாக்ஸ் தானே. 10 மார்க்ஸ் கொடுத்தலாமா? அப்ப கிளாப் பண்ணு, அப்பதான் கொடுப்போம். சஞ்சனாக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் யாரு? மீனா மிஸ் தானே? மீனா மிஸ்ஸா? நீங்க சொல்லுங்க சார். காவியா மிஸ்? மீனா மிஸ் நீங்க குழந்தை ஜெயந்தி மிஸ்ன்னு சொல்லுச்சு, அதனால 10 மார்க் போச்சா? மறுபடியும் 10 மார்க் போச்சு. அடுத்ததா சஞ்சனாக்கு உங்க 2 பேத்துல யாரோட வெளியே போறது ரொம்ப பிடிக்கும்? அம்மாவோட தான். அம்மாவோடையா? ஏன் சார் அதுல ஒரு பெருமையா சொல்றீங்களே, ஏன் உங்க கூட வரக்கு பயப்படுறாள் அவ? வாங்கி கொடுக்கறது அம்மா தானே வாங்கி கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதனால வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சார்? கொஞ்சம் ஆமா, அம்மாவோட நான் ஸ்ட்ரிக்ட். அது ரொம்ப காமெடி. நினைச்சுக்க வேண்டியதா நீங்க ஸ்ட்ரிக்டா. ரைட்டு. சஞ்சனா நீ என்ன சொன்ன, யாரோட போறது பிடிக்கும்னு சொன்ன? அம்மா கூட. கரெக்டான ஆன்சர். மறுபடியும் 10 மார்க்ஸ் வாங்குறாங்க. சரி, சஞ்சனா நல்லா வரைவாளா? என்ன மாதிரியான கார்ட்டூன் சஞ்சனாக்கு ரொம்ப பிடிக்கும்? சஞ்சனா வரையறதுலயே நேச்சுரல் சீனரி, பீகாக் வரைவா, ஃப்ளவர்ஸ் வரைவா. நீங்க ஜென்ரலா எல்லா குழந்தைகளும் என்ன பண்ணுவாங்களோ அதை அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க குழந்தை நார்மல் குழந்தை இல்லைங்க, இது ஒரு ஸ்பெஷல் சைல்டு, ஒரு பொக்கிஷம். என்ன வரைவ சொல்லு? சோட்டா பீம். சோட்டா பீமா? ஆமா. நீ எல்லாத்துக்கும் ஆமான்னு தானே சொல்லுவ. ஆமா. நீ அங்க ஒரு ஆன்சர் சகனா வருவான். யாரா சொன்னேன்? சகனா வருவான், உங்களதான் வருவான்னு சொன்னேன். உங்க குழந்தை வந்து சகானாவை தான் வரையுமா? அதை கொஞ்சம் கேவலமா வரையுமா? அதுதான் உங்களுக்கு பாக்குறதுக்கு சோட்டா பீம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 2 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கிற காரணத்தால 20 மார்க்ஸ். ஓ, கையை பிடிச்சிக்கோ. அப்பா அம்மா 2 பேர்த்தையும் கையை பிடிச்சி கூட்டு போய் உங்க சீட்ல உட்காருங்க. ஆகா, என்ன பொறுத்தவரை சஞ்சனாவை தொடர்ந்து இப்ப நம்ம கூட ஜென்டில்மேன் முகேஷ் இருக்காரு. முகேஷ், இப்போ உன்கிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன், சரியா? சமத்தா அந்த 5 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிட்டே இருந்தேன்னா 10 மார்க் கொடுத்துட்டே இருப்பேன். அப்புறம் அம்மா அப்பா ஆன்சர் பண்ணாங்கன்னா அப்புறம் இன்னொரு 10. அவ்வளவுதான், ஈஸி. சூப்பரா, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேம்மா. கலாட்டா கிட்ஸ் பாப்பேன் நீ? பாப்பேன். எப்ப பாப்ப? ரெக்கார்ட் பண்ணி பார்த்துப்பேன், நிறைய வாட்டி பாப்பேன். ரைட்டு. ஆக மொத்தம் நிறைய விஷயங்கள் தெரியுது முகேஷ்க்கு. சொல்வதெல்லாம் உண்மையில செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பேன் இன்னைக்கும் இல்ல? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கட்டுமா? முகேஷ் பாக்குறதுக்கு அம்மா மாதிரி இருக்கானா அப்பா மாதிரி இருக்கானா? அப்பா மாதிரி. அப்பா மாதிரியா? என்னடா பளிச்சுன்னு பதில் சொல்லிட்டேன். யார் சொன்னா அப்படின்னு? எனக்கு அப்பா மாதிரியே பல்லு முடிக்குது, அதனால. இங்க ஈ காட்டு, செக் பண்ணிடலாம். என்னடா பேண்ட் பாக்கெட்ல வச்சிருக்க உங்களுக்கு? ஓ, அந்த பொண்ணுதான் அப்பா மாதிரி இருக்கா? வரட்டும் வரட்டும், அவரையும் வாயை திறந்து உள்ள இறங்கிடலாம், சரியா? உங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வைப்பாங்கல்ல, அப்ப யார் வருவா? அப்பா வருவாங்களா அம்மா வருவாங்களா? அதிகமா அப்பா வந்திருக்காரு. அப்பா தான் வந்திருக்காரா? சரி, நீ வீட்ல அடிக்கடி என்னத்தை உடைப்ப? அடிக்கடி வச்சுக்கிட்டு இருக்கிறது ரிமோட் கண்ட்ரோல் கார். ரிமோட் கண்ட்ரோல் காரா? அம்மா கிட்ட நீ எந்த தப்புக்கு அடிக்கடி திட்டு வாங்குவ? துடைக்கிறதுக்கு. என்ன துடைப்பம்மா? பென்சில் பேன் எல்லாம் துடைக்கிறது. ஸ்கூல்ல போய் தொலைச்சிட்டு வந்துருவியா? உன்னை யார் வீட்ல ரொம்ப கண்டிப்பா யார் திட்டிட்டே இருப்பாங்க வீட்ல? யாரும் இல்ல. யாருமே திட்ட மாட்டாங்களா? ஏன்டா அவ்வளவு சமத்தா நீ? ஏன் இல்ல எல்லாத்துக்கும் அவ்வளவு பிடிக்குமா? ரொம்பலாம் திட்ட மாட்டாங்க, தப்பு செஞ்சாதான் திட்டுவாங்க. தப்பு செஞ்சாதானா? இப்போ அப்பா அம்மாவை கூப்பிடலாம், சரியா? நீ சொன்ன மாதிரி அவங்கள ஆன்சர் பண்ணா என்ன? 10 points. சூப்பர். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜேஷ். சரி, உங்க பையன்கிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன், ஆன்சர் பண்ணிருக்கான். அதே மாதிரி நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா என்னமா? 10 points. 10 பாயிண்ட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க அதை. ஃபர்ஸ்ட், உங்க பையன் அம்மா மாதிரி இருப்பானா அப்பா மாதிரி இருப்பானா? அவன் வந்து இப்ப பாக்குறதுக்கு அம்மா மாதிரி இருப்பான், பட் செய்யறதெல்லாம் அப்பா மாதிரி செய்யும். ஓகே, அருமையா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நீ என்ன சொன்ன? பாக்கிறதுக்கு தான் அம்மா மாதிரி இருப்பேன், ஆனா அப்பா மாதிரி நான் பிகாய் பண்றேன் சொன்னேன். பிகாய் பண்றேன் இல்ல, அவனுக்கு அவன் அப்பா மாதிரி சொல்லிக்கிறதுல தான் அவனுக்கு சந்தோஷம், அதனால அப்படிதான் சொல்லுவான். அப்படியா? அது மட்டும் இல்லையே, பல்லெல்லாம் அவங்க அப்பா மாதிரி இருக்கு. நானு ஆமா, இல்ல நான் தான் சொன்னேன் பல்லு உனக்கு அப்பா மாதிரி முளைக்குதுன்ட்டு. இந்த ஆள்ற பல்லுக்கு பின்னாடி. ஆக்காட்டு ஆக்காட்டு, இங்க ஒரு டார்ச் ஒன்று எடுத்துட்டு வாங்க. வாய் இட்லி சாப்பிட்டியா? சட்னியெல்லாம் தனியா வச்சிருக்க போல. 10 மார்க் போச்சா? இன்னும் 40 மார்க் பாத்துக்கலாம் இல்ல? சரி, அடுத்ததா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு பையன் சார்பா யார் அடிக்கடி போவா ஸ்கூலுக்கு? நிறைய டைம் நான் தான் போயிருக்கேன். நிறைய தடவை நீங்க தான் போறீங்களா? சொல்ல, என்ன ஆன்சர் பண்ண? நான் அப்பா சில டைம்
டைம் வருவாரு, அம்மா சில டைம் வருவாங்க. ஆனா நான் ஞாபகம் வைக்கல அதை. அதனால அப்பான்னு சொல்லிட்டேன். அப்பான்னு சொல்லிட்டியா? குழந்தை எப்படி எவ்வளவு மேட்ச் பண்ற பாருங்க. ஞாபகம் இல்லாம மறந்து போய் அப்பான்றேன். அப்பான்னு சொன்னேன்ல, அப்ப 10 மார்க் போச்சு போ. அடுத்ததா, பையன் அடிக்கடி என்ன பொருளை உடைப்பான்? அதிகமா என்ன உடைச்சிருக்கான்? ரிமோட் கண்ட்ரோல் காருன்னு சொன்னேன். இப்ப நீங்க சார் எதுக்கு ஆன்சர் சொன்னீங்க? சரி, இப்ப வைக்கிற மாதிரி ட்விஸ்ட். ரிமோட் கண்ட்ரோல் காருன்னு சொன்னானா எத்தனை தடவை உடைச்சிருக்கான்னு சொல்லுங்க. இப்ப பேசாதடா. நீயே ஒன்னு ஆன்சர் பண்ணிருக்கீல, இப்ப பிடிக்கிறோம். எத்தனை தடவை உடைச்சிருக்கான்? 2 கார் இல்ல 3 கார் உடைச்சிருக்கான். ஓகே, அப்பாடா. நீ எத்தனை கார்ப்பா சொன்ன? நான் வந்து இப்ப பண்ணுவான் பாருங்க ஒரு ஆன்சர். எத்தனை சொன்ன? நான் வந்து 5 சொன்னேன். அப்பாடா, 2 3 5. ஆக மொத்தம் நீ 5ன்னு, அவங்க 2 3 நாங்க. போச்சா 10 மார்க்கு? பாடா. அடுத்ததா, பையன் எந்த தப்புக்கு அடிக்கடி உங்ககிட்ட திட்டுவாங்க? பொதுவா 2 பேருமே திட்டுற விஷயம். இது அடிக்கடி பண்ணுவான் அப்படின்னா என்ன பண்ணும்? தம்பியோட விளையாடிட்டு இருந்தா அழு வச்சு அவங்ககிட்ட வாங்குற பொருளை புடுங்கண்ணா. லைக் மொபைல். ஓ மை காட். பையன் சொன்ன ஆன்சரே வேறங்க. என்ன சொன்னா, நீங்க பையன் அடிக்கடி பென்சில்லாம் தொலைச்சிட்டு வந்துருவானா ஸ்கூல்ல, அதுக்காக நீங்க திட்டுவீங்களா? ஆமா, அதுக்கும் திட்டுவோம். இப்ப சொல்லுங்க அத. அதுக்கு நாங்க மார்க்லாம் கொடுக்க மாட்டோம். மறுபடியும் ஒரு 10 மார்க் போச்சா? அடுத்ததா, வீட்டுல யாரு பையனை அதிகமா கண்டிக்கிறது? ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் உங்க வீட்டுல யாரு? யாருன்னா ஒருத்தர் தான் பண்ணுவோம். அவங்க பண்ணா நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணா அவங்க பண்ண மாட்டாங்க. யாருன்னா ஒருத்தர் தான் பண்ணுவாங்க. 2 பேருமே தான். நீங்க ஒரு பிளானோட தான் வந்திருக்கீங்க போல் இருக்கு. போறதுக்குள்ள எனக்கு முடியெல்லாம் கொட்டிடும் போல் இருக்கு. ஆன்சர் பண்ணுங்க சார். யார் சார் அதிகமா கண்டிப்பா? அவன் என்னதான் சொல்லியிருப்பான். பார்த்தா அப்படி இருக்காம, அவனை பார்த்தா அப்படிதான் சொல்லுவான் மாதிரி. இல்ல, அவனுக்கு எப்பவுமே திட்டுறதுன்னா அம்மா. அப்படியா? நீயே ஆன்சர் பண்ணுமா, உன் வாயால சொல்லு. சொல்லல, நான் 2 பேருமே அதிகமா திட்டல, தப்பு செஞ்சாதான் திட்டுவாங்க. இதுக்கு நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் உங்க குடும்பத்துல ரொம்ப கலகலகலன்னு ஒரு குடும்பம் இல்ல? யாராவது வீட்டுக்கு வந்தா சாப்பிட்டீங்களான்னு கேட்டா இப்பதான் பர்ச்சேஸ் போயிட்டு அப்படி நீங்களே பேசிக்கிறீங்க. ஒன்று கூட நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணல. பட் எனிவேங்க, நல்ல கலகலப்பான ஃபேமிலி உங்களுது. அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போய் கையை பிடிச்சி கூட்டு போமா. பாயிண்ட் எடுக்கலையா? முகேஷை தொடர்ந்து ஆஹா என்ன பொருத்தம்னா நம்ம கூட சாதனா ஸ்ரீ இருக்காங்க. சாதனா ஸ்ரீ, உனக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? சூர்யா. சூர்யா பிடிக்குமா? வாவ். எந்த ஹீரோயின்மா சூப்பரா இருக்காங்க? நயன்தாரா. கை தட்டுங்க, கை தட்டுங்க. நயன்தாரா சூப்பரா இருக்காங்களா? நயன்தாரா பிடிக்குமா உனக்கு? அப்ப உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஜூன் 15 அன்னைக்கு நம்ம ஜீ தமிழ்ல சரியா ஈவினிங் கரெக்டா 4 o'clock பார்த்தனா நயன்தாரா வருவாங்க. இது கதிர்வேலன் காதல்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படம் போடுறாங்க. பாக்குறியா? ஃபேமிலியோட பாருங்க. அதுல நயன்தாரா வருவாங்க அழகா. சரியா? சரி, இப்போ உன்ட்ட 5 கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கலாமா? அடிக்கடி உங்ககிட்ட கேள்வி கேட்கிற டீச்சர் யாரு? அனு மிஸ்ஸா? அடுத்ததா, அப்பா கூட நீ அடிக்கடி போற இடம் எதுமா? ஃபீனிக்ஸ் மால். ஃபீனிக்ஸ் மாலா? பாடுறா, அங்க போய் என்ன பண்ணுவீங்க? மேல விளையாடுவோம். ஓ, அங்க கேம்ஸ்லாம் இருக்குமே, அங்க போய் விளையாடுவீங்களா? அது ரொம்ப பிடிக்குமா உனக்கு? சரி, ஓகே. அடுத்ததா, அப்பா எங்கேயாவது ஊருக்குலாம் போனாருன்னா யார் உங்க வீட்டுல ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி கொடுப்பா? அம்மா, அப்பா. அப்பா அம்மா 2 பேருமே பேக் பண்ணுவாங்களா? நீ ஏதாவது ஹெல்ப்லாம் பண்ணுவியா? என்ன ஹெல்ப் பண்ணுவ? உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து மறுபடியும் வெளியே வச்சிருவ? இல்ல, துணிலாம் மடிச்சு வச்சதை எடுத்து அவங்க கிட்ட தருவேன். அவங்க வந்து பேக் பண்ணி வைப்பாங்க. என்ன ஒரு சமுத்திராடி, பயங்கரம். சொல்லு, அம்மா சைடுல என்ன நல்லா இருக்காது? தோசை. தோசை நல்லா இருக்காதா? சரி, ஓகே. உன்னோட வாட்டர் பாட்டில் கலர் என்னம்மா? வாட்டர் பாட்டில் கலரா? உன்னோட தானே? என்ன இவ்வளவு யோசிக்கிற? இல்ல, அண்ணா அங்க இருக்கும்போது எல்லாமே யோசிச்சே சொல்லுன்னு சொன்னாங்க. ஓ, நீங்க ஃபேமிலியா பிளான் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. இதான் கேட்பாரு, இது என்ன அவுட் ஆஃப் போர்ஷன்ல இருந்து கேள்வி கேட்கறேன்னு யோசிக்கிறியா? என்ன வாட்டர் பாட்டில் கலரு? பிங்க். பிங்கா? அடுத்ததா, நீ என்ன கிழமைமா பிறந்த? தெரியலையே. என்ன டேல பிறந்த? தேவமா கிட்ட கேளுங்க. தேவமா யாரு? தேவி அம்மா. அன்பான குழந்தை தான். தேமா, தேமானா தேவிமான்னு அர்த்தம். தேவிமா. சரி, பாப்பா என்ன கிழமை பிறந்தா? சண்டே. சண்டேவா? அன்னைக்கு லீவ் இல்ல? லீவ் தான். லீவ்ல பிறந்திருக்க. சண்டே அன்னைக்கு.
அடுத்ததான் உன் பேரண்ட்ஸை கூப்பிட்டுலாமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் குரல் அமுதன். உங்க பாப்பா அடிக்கடி நீங்க கூட்டிட்டு போற இடம்? ஃபீனிக்ஸ் மால். நீங்க ஊருக்கு போகும்போது யார் உங்களுக்கு பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவா, இல்ல நீங்களே பேக் பண்ணி கிளம்பி போயிருவீங்களா? சொல்லாம கொள்ளாம நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேக் பண்ணுவேன், அப்புறம் பேக் பண்ணுவாரு. நீங்க தான் பண்ணிடுவீங்க. உண்மையா சார் அது? உண்மைதான். உண்மைதானா? உங்க குழந்தை சொன்னது வந்து நீங்க 2 பேருமே பேக் பண்ணுவீங்க, அதுல எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாலும் 10 மார்க்ஸ் இல்லமா? கை தட்டுங்க. அடுத்ததா, நீங்க சமைக்கிறதுல உங்க பாப்பாக்கு பிடிக்காத டிஷ்? தோசை பிடிக்காது சார். ஏன் மேடம் தோசை பிடிக்கல? இல்ல, அவளுக்கு ஆயில் ஐட்டமே பிடிக்காது. அதுல தோசைன்னா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்ப கோவமா இருக்கும் போதெல்லாம் தோசையை செஞ்சிருவீங்க? இவர் மேல கோவமா இருந்தாதான் தோசை செய்வேன், அவ மேல இருந்தா இல்ல. ஆனா பிரச்சனை அவதானே சேர்ந்து பாதிக்கப்படுறா. என்ன சார்? ஆமாமா, தோசைனால நான் சாப்பிட மாட்டேன். ஏன் ஃபேமிலியோட தோசையை அவாய்ட் பண்றீங்க? கல்லு சரியில்லை, மாவு சரியில்லைன்னு தெரியல. பிரச்சனை அது கிடையாது. கல்லு சரியில்லையா, மாவு சரியில்லை, அந்த கரண்டி சரியில்லை, கை சரியில்லை. சரி, அடுத்ததா, உங்க பாப்பாவோட வாட்டர் பாட்டில் கலர் என்ன? பிங்க் தான் சார். பிங்க் இல்ல சார். இல்ல பிங்க் தான் சார். பிங்க் தான். பிங்க் தானா? என்னம்மா? பிங்க் தான். நான் சொன்ன பிங்க் தான். உங்க பாப்பா என்ன டே பிறந்தா? சண்டே. ஏங்க அன்னைக்கு லீவுன்னு சொன்னாங்க அவ. இல்ல சண்டே தான். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என்ன அங்க பாக்குறீங்க? சண்டே தானங்க பிறந்தா? சண்டே தான். சரி, ஓகே. சண்டே என்பது மிகவும் சரியான பதில். அதனால மறுபடியும் 10 மார்க்ஸ் வருது. சோ இது வரைக்கும் உங்க 2 பேர்த்துக்கிட்டயும் 5 क्वेश्चंस கேட்டிருந்தோம். 5க்குமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 50 மார்க்ஸ். சோ 3 ரவுண்ட் முடிஞ்சுச்சு. 3 ஃபேமிலியோட ஸ்கோரும் வந்தாச்சு. இதுல யார் அதிகமா ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் ஃபைனல் ரவுண்டான லக்கா கிக்கா போறாங்க. ரெடியா? ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்த்தலாமா? எப்படி சொல்லலாம்? 1 2 3 சொல்லலாமா? 3 2 1 சொல்லலாமா? சொல்லலாம். ஓகே. அப்பனா முதல்ல 3rd பொசிஷன்ல இருக்கிறது முகேஷ் அண்ட் ஃபேமிலி. சோ மொத்தம் நீங்க 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. அதனால 3rd பொசிஷன்ல இருக்கீங்க. அப்படியே செகண்ட் ரவுண்ட் போனோம்னா செகண்டா இருக்கிறது சஞ்சனா அண்ட் ஃபேமிலி. சோ நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கிறது 60 மார்க்ஸ். சரியா? சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது சாதனா ஸ்ரீ அண்ட் ஃபேமிலி 100 மார்க்ஸ். அவுட் ஆஃப் ஃபேமிலி நீங்க 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் வந்திருக்க உங்க ஃபேமிலிக்கு 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர், கூடவே ஜீ தமிழ் வழங்கக்கூடிய சில பல கிஃப்ட்ஸ்லாம் இருக்கு. வாங்கிடலாமா? அதெல்லாம் கொண்டு வாங்க. சோட்டா பீம். கங்க்ராஸ், தேங்க்யூ ஸோ மச். அப்படியே போய் உட்காருங்க, போங்க. நம்ம கலாட்டா கிட்ஸ்ல இப்ப பார்க்க போற ரவுண்ட் லக்கா கிக்கா. சாதனா ஸ்ரீ அண்ட் ஃபேமிலி 100 மார்க் வாங்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து 5 பானை வச்சிருக்கோமா? இதுல வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் பணம் இருக்கு. சரியா? உங்களுக்கு 2 சான்ஸ் கொடுப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு சான்ஸ் எடுத்து ஒரு பானையை உடைக்கிறீங்க. அதுல 6,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல உங்களுக்கு லக்கான ஃபேமிலி இன்னொரு சான்ஸ் எடுத்தோம்னா நாங்க 10,000 ரூபாய் வரைக்கும் உடைப்போம் அப்படின்னா இன்னொரு சான்ஸ் எடுத்து நீங்க இன்னொரு பானையை உடைக்கலாம். பட் அதுல 4,000 ரூபாய் இருந்துச்சுன்னா அந்த 4,000 ரூபாய் தான் உங்களுக்கு கிடைக்கும். சோ யாரு பானையை உடைக்க போறா? வாங்க சார். எந்த பானையை சூஸ் பண்றீங்க? ஃபோர்த்தா? உடைங்க சார். அம்மா எவ்வளவு எவ்வளவு எவ்வளவு? 4,000. 4,000 ரூபாய் வந்திருக்கு. இப்ப நீங்க தான் முடிவு பண்ணும். இந்த ஒரு சான்ஸ் போதுமா இல்ல இன்னொரு சான்ஸ் எடுத்துக்கிறீங்களா? 5 அப்படின்னா இன்னொரு சான்ஸா? ஓகே, 5 எது இதுவா? அம்மா 5 முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பண்றது? சரி, ஓகே, உடச்சிருங்க சார். மனசு மாதிரி போறாரு. 8,000. இதுக்குதான் சார் கொண்டாடி சொல்றதுக்கு அதுல ஒரு பூரிப்பு. 4,000 ரூபாய் இப்ப லாபமா சார்? சோ 8,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. கங்க்ராட்ஸ். சோ உங்களுக்கு ஜீ தமிழ் வழங்கக்கூடிய இந்த 8,000 ரூபாயோட சேர்த்து நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வாங்கிடலாமா?
வாங்க மிஸ்டர் பீம். இன்னைக்கு நம்ம கலாட்டா கிட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண 3 குழந்தைகள்ல சஞ்சனாக்கு பர்த்டே. அதாவது இந்த வயசுல இருக்க ஒவ்வொரு பர்த்டேவும் ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதுலயும் ஏதாவது ஒரு பர்த்டேவை டிவி சேனல்ல செலிப்ரேட் பண்றோங்கிறது இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம். சோ அதனால சஞ்சனாக்காக ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி. பீம் கூட்டு வாங்க சஞ்சனாவை. சோ இந்த வாரம் கலாட்டா கிட்ஸ் எபிசோட பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ பார்த்துட்டு இருக்க உங்க வீட்லயும் இது மாதிரி அழகான செல்லமான ரொம்ப குறும் பண்ற குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இமீடியட்டா கீழே போற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அடுத்த வாரம் நீங்களும் உங்க ஃபேமிலியோட எங்க கலாட்டா கிட்ஸ் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா பாய் சொல்றது முன்னா. பாய்.